வெல்கம் டு நம்ம இ சேவை சேனல். நம்ம இ சேவை சேனல்ல வந்து நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, 5 நாள்ல வந்து 10 டாபிக் போட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூல வந்து 50 மதிப்பெண் கொடுப்பாங்க இல்லையா? 50 மதிப்பெண்ணும் நம்ம 50 எப்படி எடுக்கிறது, அதுக்கான வழிகள் என்ன, அதுக்கான கொஸ்டின் என்ன எப்படின்னு பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி 3 வீடியோ பார்த்து போட்டிருக்கோம். நீங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்ல வந்து பாருங்க. ஏன்னா வந்து எல்லா வீடியோ நீங்க வந்து கவர் பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா அட்டன் பண்ண முடியும். அதுக்கான வீடியோ நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்ம இ சேவை சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்க கருத்து வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எந்த கமெண்ட் இருந்தாலும் கண்டிப்பா வந்து ரீப்ளை பண்ணப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம இ சேவை சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து டாபிக்ல வந்து என்ன பத்தி எடுக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டோட அமைச்சர்கள், முதலமைச்சர், அது மட்டும் இல்லாம அணை, அதுக்கப்புறம் 6 இது 3 பத்தி பார்க்க போறோம். இதுல இருந்து நம்மளுக்கு வந்து 3 கொஸ்டின் வந்துடும். ஒரு கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 மார்க்குன்னா கிட்டத்தட்ட வந்து 15 மார்க்கு. 15 மார்க் என்ன வழி அதை பத்தி பார்க்கலாம். 50ல 15 மார்க் இன்னைக்கு வந்து 3 இதுல வந்துடும். அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா பாருங்க, முழுக்க பாருங்க. அதுக்கப்புறம் உங்க கருத்து வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு 3 வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் வீடியோக்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். கண்டிப்பா உங்க ஆதரவு கொடுங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டோட அமைச்சர்கள் எல்லாம் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டோட ஆளுநர் யாருன்னு கேட்பாங்க. தமிழ்நாட்டோட ஆளுநர்னு கேட்டாங்கன்னா நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு ஆளுநர் தமிழ்நாடு திரு ஆர்.என். ரவி அவர்கள் அப்படின்னு கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா வந்து சொல்லக்கூடிய விஷயத்துல வந்து ஆர்.என். ரவின்னு சொல்றீங்கன்னா அவரோட மதிப்பு தெரியாம போயிடும். அவரோட பேர் வந்து பார்த்தோன்னா உச்சரிப்பு வந்து தவறா இருக்கிற மாதிரி வந்து கேட்கறவங்க வந்து பார்த்தோன்னா இதுன்னு போவாங்க. அதனால வந்து மாண்புமிகு ஆளுநர் தமிழ்நாடு திரு ஆர்.என். ரவி அவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அப்படி சொன்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து முழு மதிப்பெண் கொடுப்பாங்க. வெறும் ஆர்.என். ரவி ரவி அப்படின்னு மட்டும் சொன்னீங்கன்னா மதிப்பெண் வராது. அதுக்கப்புறம் முதலமைச்சர் யாருன்னு கேட்பாங்க. என்ன கொஸ்டின் ஈஸியா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் அந்த இடத்துல போய் திக்க கூடாது. எப்படி வந்து உச்சரிப்பு வருது, எப்படி மரியாதைன்றதுக்காக தான் இந்த கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் கேட்பாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். அதே மாதிரி தலைமை நீதிபதி, தமிழ்நாட்டோட தலைமை நீதிபதி யாரு அப்படின்னு பார்த்தோன்னா மாண்புமிகு நீதியரசர் திரு கே.ஆர். ஸ்ரீராம் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதே மாதிரி கூட்டுறவுத்துறை அமைச்சர், கூட்டுறவுத்துறை அமைச்சர் மெயினா நீ வந்து கண்டிப்பா படிக்க வேண்டியது மாண்புமிகு திரு கே.ஆர். பெரிய கருப்பன். கூட்டுறவுத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்பாங்க. அதே மாதிரி கூட்டுறவுத்துறை அமைச்சர் சொன்னதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு வந்து அடுத்தது உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கும் அமைச்சர் அப்படின்னு கேட்பாங்க. உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கும் அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாண்புமிகு திரு ஆர் ஆர் சங்கரபாணி அப்படின்னு சொல்ற விஷயத்த சொல்லணும். கண்டிப்பா வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சராகட்டும், உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்குத்துறை அமைச்சர் எந்த அமைச்சர் மறந்தாலும் இவங்களை வந்து மறக்கவே கூடாது. அதே மாதிரி நிதியமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா மாண்புமிகு திரு தங்கம் தென்னரசு. இந்த அமைச்சரை வந்து கம்பல்சரி நீங்க வந்து மெயின்ல வச்சிருக்கணும். இந்த 3 அமைச்சர்ல ஒரு அமைச்சர் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும். 3 அமைச்சரும் ஃபிங்கர் பிரிண்ட்ல இருக்கணும். கூட்டுறவுத்துறை அமைச்சரும், உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கத்துறை அமைச்சரும், அப்புறமேட்டு நிதி அமைச்சர், இது 3 மட்டும் கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா வந்து கேட்கக்கூடிய கேள்வி. அடுத்து நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு துரைமுருகன். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் மாண்புமிகு திரு உதயநிதி ஸ்டாலின். நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு கே.என். நேரு. ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பெரியசாமி. பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு ஈவே வேலு. வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு முத்துசாமி. இப்ப இந்த அமைச்சர்ல வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து 35 அமைச்சர் இருப்பாங்க. நான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இருக்கு இல்லையா, அந்த அமைச்சரிலே ஃபர்ஸ்ட் 3 அமைச்சர் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிப்பா அந்த அமைச்சர்களுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். அதனால வந்து அமைச்சர்களை வந்து கண்டிப்பா வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டு ஆளுநர் யாருன்னு கண்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உச்சரிக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அணை ஒரு 5 சொல்லுப்பா அப்படின்னு கேட்பாங்க. அணை 5 சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு சொல்லணும். மேட்டூர் அணை, பவானி சங்கர் அணை, அமராவதி அணை, அலியார் அணை, பாபநாச அணை, மணிமுத்தாறு அணை, வைகை அணை, இந்த மாதிரி கிருஷ்ணகிரி அணை, குண்டா அணை, பெரியார் அணை, பரம்பிக்குளம் அணை, சோலையார் அணை, திருமூர்த்தி அணை, மேலணைக்கட்டு அணை,
அது மாதிரி வந்து நிறைய அணை இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 அணையை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் 5 இல்லை அப்படின்னா உங்க டிஸ்ட்ரிக்ட்ல வர அணை இருந்தாலே அந்த அணை பேர் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த அணையை பேரு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. அணையை பற்றி டீட்டெயில் வேணும்னா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஆறு. ஆறு பற்றி ஒரு 2 ஆறு சொல்லுப்பா அப்படின்னு கேட்டால் டக்குன்னு சொல்லணும். நம்மளுக்கு தெரியறது வந்து காவிரி ஆறு, வைகை ஆறு, தாமிரபரணி ஆறு, பாலாறு, பவானி ஆறு, நெய்யால் ஆறு. இந்த மாதிரி வந்து ஆறுகள் வந்து நிறைய இருக்குது. அதே மாதிரி அமராவதி ஆறு, செய்யாறு, வெள்ளாறு, பெண்ணையாறு, சித்தாறு, குண்டாறு, பரவனார் ஆறு, ஆரணி ஆறு, மணிமுத்தாறு. இந்த ஆறுகள்லாம் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்டில் என்ன வருது அதை பற்றி வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லியிருக்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அணையில் இப்போ நான் வந்து ஒரு கிருஷ்ணகிரி டேம் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்க. கிருஷ்ணகிரி அணையில் வந்து பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து உங்கள் ஊர் பக்கத்தில் என்ன இருக்கோ அதை பற்றி தான் கேள்வியே கேட்பாங்க. அதேமாதிரி பாபநாசம்னா பாபநாசத்தை பற்றி கேட்டதில் இருக்கிறது என்ன இருக்கோ அதை பற்றி தான் கேள்வி கேட்பாங்க. அது விஷயம் தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றதுக்காக தான் கேள்வியை கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துகிட்டே இருக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட வந்து 4 வீடியோ வந்து இதோட மேக் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு நிறைய உதவியாக தான் இருக்கும். நம்ம வந்து எப்படி உச்சரிக்கணும், அதே மாதிரி அமைச்சர்களை பற்றி எப்படி ஷார்ட்லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம், அதே மாதிரி 6 ஷார்ட்லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கவர் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக வந்து கேட்கக்கூடிய கேள்வி தலைமை நீதிபதி யாருன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோ, டக்குன்னு நீங்கள் வந்து சொல்லணும். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா. இதெல்லாம் வந்து இப்போ இது பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து முன்னாடி இருக்கிற வீடியோலாம் எல்லாம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோனால வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லான இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். மார்க் எவ்வளோ இருக்கோ இல்லையோ பரவாயில்ல, இன்டர்வியூவில் வந்து நம்ம எடுக்கிற பர்ஃபார்மன்ஸ்னால தான் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும் அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பாக வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்கள் கருத்துக்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு டவுட் என்ன சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து அதுக்கு வீடியோ வந்து மேக் பண்ண சொல்லி இந்த வீடியோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து சந்திக்கலாம். டாட்டா பாய்.